குட் ஆஃப்டர்நூன் ஸ்வீட்டீஸ். இன்றைக்கி சாட்டர்டே ஸ்பெஷல். என்னடா இது மாவுன்னு பார்ப்பீங்க. இன்றைக்கி வந்து வடை பண்ண போகிறோம். இது என்னடான்னு பார்ப்பீங்க. இது மீல் மேக்கர். அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லுவோம். மீன் மேக்கர் வச்சு இன்றைக்கி மீன் மேக்கர் வடை. மீல் மேக்கரில் வந்து வடை பண்ண போகிறோம். இப்போ கடலைப்பருப்பு வடை நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். வேணும்னா அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எப்போவுமே கடலைப்பருப்பு வடை சிம்பிளாக செய்கிறதோட இது ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்னு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுவீங்களா? ஆனால் இது வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எத்தனை இது எடுத்துருக்க எவ்வளோ வந்து அரைச்சிருக்கிறேன்னா வந்து ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு கம்மியாகவே ஊற வச்சாலே போதும். ஏன்னா இது மீன் மேக்கர் ரொம்ப இதை நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து குறவரப்பாக அரைக்கணும். சும்மா ஒரு 2 இது மட்டுமே டருன்னு ஒரு சவுண்ட் வந்தால் போதும். அரைக்கணும் அது. ஆமாம், அரைக்கணும். சரி, ஓகே. அப்புறம் இன்னைக்கு வந்து ரம்ஜானு. ஸோ எல்லாருக்குமே ரம்ஜான் 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 நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா இருப்போம்னு வேண்டிப்போம். எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுறோம். உடம்ப பார்த்துங்க. நீ வந்து மீல் மேக்கர் இப்போ போட்டு இது மீன் மேக்கரு தண்ணி இல்லாமல் பண்ணணுமா? ஆமாம், சுடு தண்ணி வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இந்த வடை சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் வேறு லெவலாக இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரியே செய்யாத. மீல் மேக்கரோட பருப்பு வடை. மீல் மேக்கர் வடை. ஆமாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்றா வந்துட்டே இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வீடியோஸ் நிறைய பார்க்குறீங்க. சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே அனைவருக்கும் நன்றி. உடம்ப பார்த்துங்க. எக்ஸாம் இதை போடுறது ஏதாவது ஒரு ட்ரை பண்ணி நீங்கள் செஞ்சு பார்த்தாலே போதும். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக எல்லாமே வடை சுடுற மாதிரி தான். இது மட்டும் சுடு தண்ணியில் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் வச்சு சும்மா குறப்பாக அரைக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, தண்ணி ஊற்றக்கூடாது. சரி, அரைச்சிட்டு பார்க்கலாமா? ஓகே. கடலை மாவு. அதோ கடலைப்பருப்பு வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த அளவுக்கு குறப்பு. இன்னைக்கு வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு குறப்பு இருந்தால் போதும். இது இந்த வடையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் செஞ்சு பாருங்க. லஞ்ச் வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு சாம்பார் அதுக்காக நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கு. வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே வீடியோ போட்டாச்சு. பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் செய்து கொடுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே. போட்டாச்சு. ஓகே, இப்போ எல்லாம் பிசைஞ்சிட்டு வடை போட ஆரம்பிக்கலாம். இதில் என்ன கடலைப்பருப்பு நான் வந்து அரைக்கும் போதே அரைக்கும் போதே சோம்பு போட்டேன் கொஞ்சம் வாசனைக்கு. அதனால் போட்டு தான் அரைச்சதா? இப்போ கொஞ்சம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கிங்க. வேகும் வெங்காயம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து போட்டுங்க. இது ரொம்ப காரமாக இருந்தது, அதனால் வந்து கம்மியாகவே போடுறேன். கருவேப்பிலை பொடியாக கழுவிட்டு நல்லா கருவேப்பிலை போட்டுங்க. இஞ்சி பாருங்கள். இஞ்சி வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி வந்து சும்மா ஒரு 4 போடுங்க. வாசனைக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதை நம்ம இதை பிசைஞ்சிட்டு வடை சுட போகிறோம். இதில் வந்து ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் இருக்காது, மொறுமொறுப்பாக இருக்கும். கொஞ்சம் என்ன போட போகிறோம்? இந்த வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. ஆமாம், இது வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். நல்லாயிருக்கும். உப்பு வந்து பார்த்துக்கிட்டு போடுங்க. ஒரு அரை உப்பு இருந்தால் போதும். ஏன்னா வடையில் வந்து உப்பு கச்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. தண்ணி ஊற்றி ஏதோ ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு இருந்தால் நீங்கள் பிரியாணி கிடைச்சிடும். எது கிடைக்குது? பிரியாணி கிடைச்சாலும் சாப்பிட முடியாது. அது தெரியும், நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால பொதுவாக சொல்கிறேன். அதனால் நிறைய இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு சோறாக முக்கியம். சோறு தான் முக்கியம். இப்போ சமைச்சு போடுறோம் எல்லாமே ட்ரை பண்ணி அவங்க சாப்பிடணும் வந்தோன்னா நம்ம இது பண்ணுறோம். சாப்பாடு முக்கியம்தான். அப்புறம் சோறு முக்கியம்தான்.
நம்மளே இப்போ ஈஸ்டர் வந்தால் நம்ம ஏதாவது இப்போ செய்யணும். சாப்பாடு வந்து நம்ம நான்வெஜ் எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தாக இருக்கலாம். தண்ணி ஊற்றி பண்ணக்கூடாதா? தண்ணி ஊற்றினா எண்ணெய் அதிகம் பிடிச்சிடும். தண்ணியே ஊற்றக்கூடாதா? ஆமாம். அப்படியே எடுத்து மாவு பிசைஞ்சு போட்டுக்கலாம். அப்படியே வரும் மாவு. அப்படியே கடையில் போட்டுடலாம்ல? ஆமாம். இல்லை இன்னும் ஊறணுமா? இல்லை இல்லை ஊற வேண்டியதில்லை. இது இப்போயே வாசனை வருது பாரு, வடை வாசனை. நல்லாயிருக்கும் அது. மீல் மேக்கர் வடை இது. ஆமாம், மீல் மேக்கரு வடை. எல்லாமே ஹோட்டலுக்கு, வீட்டுக்கு, ஸ்நாக்ஸு எல்லாத்துக்குமே நீங்கள் இது போல் செய்யலாம். ஒரு 1/2 கிலோ மீன் மேக்கர் 1/4 கிலோ வாங்கினீங்கன்னாக்கா அதிகமாக செய்யலாம். ஹோட்டல்லாம் எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கலாம். ஆமாம். இப்போ வீட்டுக்குன்னும் போது சும்மா கம்மியாக ஒரு 50 கிராமு அதுவே அதிகம்தான். 50 கிராம் வாங்கின்னு வரதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பாரு வடை இதுதான். இப்போ பார்த்துடலாமா? ஓகே. வடை போடுறதா? எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வடை சுட போகிறோம். சரி, இது லஞ்ச் ரெசிபினால இப்போ தான் வீடியோ எடுத்தோம். ஸோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காயுது பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் போடுறாங்க. இது கூட கையாலே பிடிச்சி கூட போட்டுடலாம். அதனால தட்டில் இருந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்குமேன்னு போட்டுருக்கேன். கையில் கூட பண்ணிடலாம் போல உங்களுக்கு கையில் இல்லை? பண்ணலாம், கையிலையும் பண்ணலாம், தட்டிலையும் பண்ணலாம். ரவுண்ட் ஷேப் அது வரணும். கையாலையும் இது பண்ணியும் போட்டுலாம். போதும்ல ஆல்ரெடி அத்தனாலும். மீல் மேக்கர் சுட சுட ரெடி ஆகிட்டுருக்கு. அது முன்னாடி போட்டது கொஞ்சம் வந்துட்டுருக்கு. அது வந்து வேகட்டும். கலர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு வேக வைக்கக்கூடாது. ஏன்னா ஃபாஸ்ட்டாக வச்சோம்னாக்கா மேலே சீக்கிரம் கலர் மாறிடும், உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் வந்து ஸ்லோ பண்ணி தான் இது பண்ணணும். நீங்கள் வந்து தேவைன்னா வந்து இந்த சோடா, ஆப்பச்சோடா கொஞ்சமாக வேணா கலந்துடுங்க. இதில் சோம்பு கலந்துருக்குல, போனோமோ சோம்பு கலந்துருக்கு. வேண்டான்னா விட்டுடுங்க. ஏன்னா நான் அதை கலக்க மாட்டேன் எப்பயுமே. கொத்தமல்லி இதில் கொத்தமல்லி போடல. இதில் கொத்தமல்லி போடலை. அது கொஞ்சம் நல்லா இல்லாத இருந்தது. எடுக்கும்போது தான் பார்த்தேன் நல்லா இல்லை. கொத்தமல்லி தேவைனாலும் கொத்தமல்லி போட்டுங்க, இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். இது சுத்தமாக தண்ணி கலக்கல மாவில். எண்ணெய் இழுக்காதுன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு இப்போ கீரை வடை போடும்போது கூட இந்த மீன் மேக்கர் வந்து இது போல் குறகுறப்பாக அரைச்சி கீரை வடையிலையும் நீங்கள் கலந்து சப்போஸ் மீல் மேக்கர் பிடிக்காதவங்க, ஆமாம், சாப்பிட முடியாதுன்றவங்க இந்த மாதிரி வடையோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றலாம். வேகட்டும். கலர் வந்துடுச்சு.
அவ்வளோதானம்மா, இன்னும் வேகணுமா? இல்லை கலர் மாறிடுச்சு. அது நல்லா கொஞ்சம் வந்து சிம்மிலையும் இல்லாமல் அதிகம் ஃபாஸ்ட்டாக இல்லாமல் ஒரு நடு இதுவாக வச்சு மீல் மேக்கர் வடை ரெடி ஆயிடுச்சு. ஒன்று புட்டு காமி, அது வெந்திருக்கான அப்படின்னு பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம். புட்டு காமிச்சிருங்க. போட்டு வரணும் ஒரு நிமிஷம். இப்போ இது வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க. சூப்பராக வந்திருக்கு பாரு. மீல் மேக்கர் வடை ரெடி. உள்ள எவ்வளோ சூப்பராக இருக்குது, வெந்துருச்சுங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி லன்ச் வந்து ஸ்பெஷல் வந்து ஒன்றும் இல்லை, ரைஸ் அண்ட் சாம்பார் தான். சரி, அதுக்கு வடை பண்ணலாமேன்னு பார்த்துட்டு இது மீல் மேக்கர் வடை இன்றைக்கி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. இதில் எதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுவரை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸ்வீட்டீஸ். இன்னும் நிறைய வீடியோ போடணும்னு இது பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரம்ஜான் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டேன். இனிய ரம்ஜான் எல்லாருக்குமே வந்து உலகத்தில் எல்லாம் நினைச்ச காரியம் நிறைவேறணும். எல்லாமே ப்ரேயர் எல்லாமே ப்ரேயர் பண்ணிக்கிறோம். எல்லாமே நல்லா இருக்கணும். ஆனால் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸ்வீட்டீஸ். பாய் பாய். இன்றைக்கி வடையோட முடிச்சாச்சு. பாய், டாட்டா.